வணக்கம் நண்பர்களே. விஜய் தலைமையில் அமைந்த தாவேக அரசினுடைய ஊழல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஊழல்கள் இந்த அரசு தொடர்பாக அது வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த அரசில் முக்கிய பொறுப்பை வகிக்கிற இளைஞர்கள், அவங்க இளைஞர்கள், புதிய சக்திகள், இவங்க நிச்சயமா ஏமாற்ற மாட்டாங்க, நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க. அப்படி நம்பி வாக்களிச்சிங்க. அதே போல அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் பலரும் முட்டு கொடுத்தாங்க. புதுசு தானே, உளுந்து எந்திரிக்கிட்டு பரவாயில்ல, உன்னை யாரும் குறை சொல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்படியெல்லாம் கண்மூடித்தனமா பலரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆமா, அது கண்மூடித்தனமான ஆதரவு தான். ஏன்னா இவங்களுக்கு புரியல. இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தற்கூரிகள்லாம் அப்பாவிகள் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை. இவங்க மிக மிக ஆபத்தான தற்கூரிகள். ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணா செய்ய தயாரா இருக்கிற ஒரு மோசமான ஆட்கள் அப்படிங்கிறத இந்த 60 நாட்கள்ல நீங்க நிறைய நடந்திருக்கிற பல ஊழல்கள், பல முறைகேடுகளை பார்க்கும்போது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல இப்ப அண்மை காலத்துல மிக பரபரப்பா பேசப்படுவது பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்ததில் ஏற்பட்ட முறைகேடு. அது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம். அதாவது 100 கோடிங்கிறது அந்த வேல்யூ, அப்போ இருக்கிற இந்த கைட்லைன் வேல்யூ படி அந்த 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை சில 2 நபர்களுக்கு மட்டுமே வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தாரவாத்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல கையை களவமா மாட்டிக்கிட்டாங்க. அதற்கு பல்வேறு சாக்கு போக்கு சொல்றாங்க. நீங்க அந்த அன்னை காலத்துல மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ், அவருடைய அந்த காணொலியில பாத்தீங்கன்னா முழு விவரத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால அதை திரும்ப ஒப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, இந்த விவகாரத்தை முழுமையாக வெளிக்கொணர்ந்த நபர் அவர் தான், மாரிதாஸ் தான். உண்மையாவே இப்பயும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான்லாம் மாரிதாஸோடைய வீடியோவை பத்தி பேசுவேன் அல்லது அவருக்கு கிரெடிட் கொடுத்து பேசுவங்கிறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பட் காலம் பாருங்க, ஒரு தீவிரமான வலதுசாரி அவரு மாரிதாஸ், ஒரு தீவிர சங்கி மனநிலையில் இருப்பவர், பாஜகவின் ஆதரவான RSS-ஐ பின்புலத்தில் இயங்குபவர். அவருக்கு ஒண்ணுன்னா RSS துடிதுடிக்கும், பிரதமரை கூட வருவர். அப்படிப்பட்ட பின்புலத்தில் இருக்கிறவர் தான். ஆனால் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு இந்த தாவேக அரசனுடைய தவறுகளை தோலுரிக்கணும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில ஆரம்பத்திலிருந்தே இவர்களுடைய தவறுகளை தொடர்ச்சியாக அவர் அம்பலப்படுத்துறார். அது டெண்டர் முறைகேடு ஆகட்டும், அல்லது அரசு பள்ளிகளுக்கு அனுமதி, அரசு பள்ளியில தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்குவதில் அரசு எந்த அளவுக்கு முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கு, அந்த பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகள் எப்படி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, அதே போல CMDAவில் நடந்த ஊழல், அதே போல அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நடந்திருக்கிற ஊழல், இப்படி பல்வேறு ஊழல்கள் ஒன்னொன்னா வரிசையா வெளியே வருது. அதுல இந்த முத்திரை பதிச்ச ஊழல் அப்படின்னா இந்த ஊழல் தான். எது? பழனிமலை அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தை, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வெறும் 2 கோடிக்கு அவங்க ஆட்டையை போட பார்த்த அந்த இஷ்யூ. அந்த விவகாரத்தில் முழுமையாக விஜயனுடைய அரசு முகத்தறி கிழிந்து தொங்குது, டார் கிழிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த இந்த புகார் வெளிவந்த உடனே இந்த சம்பந்தப்பட்ட அந்த மாரிதாஸை மிரட்டி பார்க்கிற மாதிரி அமைச்சராக இருக்கிற ரமேஷ், இவரை பத்தி தனியா சொல்லணும்னா பெரிய விமர்சனம் இருக்கு. இந்த நபர் சொல்றாரு, என் மேல நீங்க அவதூறு பரப்புறீங்க, என்னுடைய தவறாக என் பெயரை நீங்க பயன்படுத்துறீங்க, அதனால நான் உங்க மேல அவதூறு வழக்கு தொடர்றேன் அப்படின்னு அவரு வெளிப்படையா மிரட்டல் விடுகிறார். தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது விளக்க சொல்லணும். ஆனா விளக்க சொல்லாம மிரட்டல் விடுகிறார். உடனடியாக அந்த யூடியூபர் உடனே சொல்றாரு, நீ வழக்கெல்லாம் போட்டுக்கப்பா, அதை பத்தி எனக்கு என்ன ஒண்ணும் இல்லை. ஆனா அடுத்தடுத்து நான் கொடுக்குற ஆதாரம், இந்த கோயில் நில முறைகேட்டில் சம்பந்தப்பட்டது நீதான், உன் சொந்தக்காரங்க தான், உன்னுடைய நாலேஜ் இல்லாம அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, உன் நாலேஜ் இல்லாம ஒரே ஒரு நாள்ல மட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் இங்க டெபுடேஷன்ல இந்த நிலத்தை பதிவு பண்ணி கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே உனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு, இந்த முறைகேட்டில் முக்கியமான சூத்திரதாரி நீதான் அப்படிங்கிறத மீண்டும் அவர் அறிவிக்கிறார். அப்போ இது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமா இந்த ரமேஷ் அப்படிங்கிற இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற இந்த இளைஞர் எந்த அளவுக்கு வெளிப்படையாக பல பொய்களை ஒரு தன்னால் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். கையங்களவங்க மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா இதற்கு விளக்க சொல்றேன்னு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. யாரு? இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அதே போல பத்திரப்பதிவு துறைக்கு ஒருத்தர், இவர் ரமேஷ், அவர் லோகேஷ், இந்த 2 இஷ்யூ
பேட்டி கொடுக்குறன்ற பேர்ல உளறி கொட்டி மாட்டிக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இவர்கள் கடைசியா ஆமா தவறு நடந்து போச்சு, ஆமா தவறு நடந்து போச்சுன்னா என்னது, ஊழல் நடந்திருக்கு அதான கருத்தா. ஊழல் நடந்ததுக்கு என்ன பதில் சொல்ல போற? தவறு நடந்து போச்சு அவ்வளவுதான். இதான் பதிலா? தவறு நடந்ததுக்கு என்ன தண்டனை, உனக்கு என்ன தண்டனை, எப்படி அதை சரி செய்ய போற? எல்லாத்தையும் முடக்கிட்டோம். இது இந்த பரிவர்த்தனை நடக்காதுன்றது வேற, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அம்பலம் ஆயிடுச்சு, மாட்டிக்கிட்ட, அதனால நடக்காதுன்னு சொல்ற. ஒருவேளை இதை யாரும் கவனிக்காம கண்டுக்காம விட்டு இருந்தா இந்த முறைகேடு முழுசா நடந்தேறி இருக்கும். அரசுக்கு 100 கோடி நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும். கோயிலுக்கு சொந்தமான இடம் பறி போயிருக்கும். எவ்வளவு பெரிய முறைகேடு. எதுவுமே இதை கவனிக்காம விட்டு இருந்தா மொத்தமா பறி போயிருக்கும். அவருடைய பலன் யாரை போய் சேர்ந்திருக்கோம்? இந்த ரமேஷை போய் சேர்ந்திருக்கும். சோ இவர் வாய் தான். அதாவது நீங்க அந்த கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த ரமேஷ் பேசின பேச்சுக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. எவ்வளவு அராஜகமாக, எவ்வளவு திமிர்த்தனத்தோட உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் பதில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வைக்கிறார். எப்பா கோயில் என்ன வருமானம் கோயிலுக்கு வந்தா கூட இந்த வருமானத்தை சரியா பயன்படுத்தி ஏழை எளிய அந்த வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு நம்ம கல்வி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். யார் சார்பா? கோயில் சார்பா கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து நடக்குமா, ஊத்தி மூடுறீங்களான்னு கேட்கிறார். அதுக்கு நேரடியா பதில் சொல்ல துப்பு இல்லை. மாறாக ஏதோ ஒரு கோயில்ல கார் நிறுத்துறதுக்கு ஒரு கார் நிறுத்தும் இடம் கட்டுறாங்களா, இது தேவையா அந்த கோயிலுக்கு, அதனால அதை நிறுத்திட்டோம் அப்படின்னு ஆணவத்தின் உச்சத்துல பதில் சொன்ன நபர் தான் இந்த ரமேஷ். பேசுற விதம், அவரு அந்த இன்ஸ்பெக்ஷன் பேர்ல அவர் நடத்துற அந்த கேலி கூத்து, இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆரம்பத்துல இவர் ரொம்ப பொறுப்பான இளைஞர் அப்படின்னு சிலர் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொறுப்பான இளைஞர் தான் அதிக வெறுப்புக்குரிய ஒரு அமைச்சராக மாறி இருக்கார். காரணம் அவருடைய இந்த இரட்டை வேடம் அம்பலமாகிருக்கு. இதுல பல்வேறு வகையான பல்வேறு விதமான சந்தேகங்கள், முறைகேடான அந்த தொடர்புகள் அத்தனையும் வெளிவந்திருக்கு. ஆனால் இப்போது வரைக்கும் இந்த அரசினுடைய தலைவராக இருக்கிற விஜய் வாயை திறக்காம அமைதியா இருக்காரு. அவரையே உட்கார வச்சுக்கிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. இதுதான் இந்த அரசுடைய லட்சணம். இது இனி எந்த காலத்திலுமே விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தவறு செஞ்சாலும் நீ குட்கா போடு, இல்ல போதை மருந்தை பப்ளிக்கா ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சு உறிஞ்சி இடு, நீ என்ன உன் மேல வழக்கு இருந்தாலும், அல்லது ஒரு பாலியல் குற்றவாளி ஆயிரு, அல்லது லஞ்ச ஊழல் புகார்ல மாட்டிக்க, அல்லது பல 100 ஏக்கர் ஆட்டையை போட்ட ஒரு நில மோசடிக்காரனாரு, யாராக இருந்தாலும் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த 60 நாட்களில் கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே புகார் இருக்கு. வன்னியரசு தவிர, யோசிச்சு பாருங்களேன், வன்னியரசு தவிர ஒரு அந்த பெண் அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் நினைக்கிறேன், ஒரு பெண் அமைச்சரை தவிர மீது எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கு. அது ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், அல்லது வேற யார வேணா இருக்கட்டும். புஷி ஆனந்த் முதல் 1 மணி நேரத்திலே புகார் வந்துருச்சு அவர் மேல. எல்லா அமைச்சர்கள் மீதுமே ஊழல் புகார் இருக்கு, முறைகேடு புகார் இருக்கு. ஆனால் எதை பற்றியுமே வாயை திறக்கல, யாரை பத்தியுமே அவர் ஒரு சின்ன ஒரு கண்டிப்பு கூட அவர் காட்டல. அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிச்சோம்னா, இவங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னா நம்மளை விட்டு ஓடி போய் வேற ஒரு மாற்று அரசு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த சூழல்ல விஜய் கொஞ்சம் முரண்டு பிடிச்சா இங்க இருக்கிற பாதி பேர் அப்படியே போயிட்டு மாற்று அரசு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை. அதுதான் இந்த தொங்கு சட்டமன்றத்தோட ஆபத்துங்க இருக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு இவருக்கு விஜய்க்கு வந்த மாதிரியே வேற யாருக்கா வரலாம், திமுக வரலாம், அதிமுக வரலாம், ஏன் திருமாவளவனு கூட வரலாம். வாய்ப்பு கிடைக்கலன்றது தானே அவங்களுடைய ஒரே குறை. கிடைச்சா யார் வேணா என்ன வேணா ட்ரை பண்ணுவாங்க. குற்றம் சொல்றாங்க அல்லது கடுமையா திட்டுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 2 வகை. ஒண்ணு உண்மையாவே நீதிமானா இருப்பான், நேர்மையானா இருப்பான், அதனால ஆதங்கத்துல பேசுவான். அல்லது இன்னொன்னு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகப்பட்டு கொள்ளாத வரை திருடன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த வாய்ப்பு கிடைச்சா யார் வேணா அரசு அமைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்கன்ற பயம் விஜய்க்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு தன்னுடைய மோசடி அமைச்சர்களை, முறைகேடு செய்கிற எம்எல்ஏக்களை பற்றி அவர் கவலையே பட மாட்டேன்றாரு, அவர்களை கண்டிக்கவும் மாட்டேன்றார். பொத்தாம் பொதுவாக ஒரு அறிக்கை, அது விஜய் சொன்னாரா, யார் சொன்னாங்கன்னு தெரியாது. டிஐபிஆர், அதாவது நம்ம செய்தி விளம்பரத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செய்தி விளம்பரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். முதல்வர் விஜய் இதை தீவிரமாக கண்டித்தார்.
முறைகேடுகளில் ஈடுபடுவர்களை எச்சரித்தார். யாரை எச்சரிச்சிங்க தெரியாது. பள்ளிகளில் விசிட் அடிக்க கூடாது, அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடாது என கடுமையாக எச்சரித்தார். யார? கீர்த்தனா எச்சரிச்சிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது, யாரையோ எச்சரிச்சார், அவ்வளவுதான். இப்படி டிஐபிஆர்ல இருந்து அறிக்கையா வந்துகிட்டு இருக்கு. எந்த வகையிலும் எந்த பொறுப்புக்கும் அவரு, எந்த தவறுக்கும் அவர் பொறுப்பு இருக்கிறது இல்லை, எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்றது இல்லை. கடந்த அரசு எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருந்தது. அவங்க இருந்தது பொறுப்பு. இந்த பொறுப்பை அவங்க உணர்ந்திருந்தாங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் பதிலளிக்காமல் இருந்ததில்லை. எந்த விமர்சனத்தையும் அவங்க சாதாரணமாக தள்ளி விட்டுட்டு போனதே இல்லை. இப்போ இந்த சிறைச்சாலைகளில் நடக்கிற மரணங்கள், இப்போ இந்த அரசு பதவிக்கு 4 மரணங்கள் சிறைச்சாலைகள் நடந்திருக்கு. ஒரே நாளில் 2 மரணம். ஒன்று நாகர்கோயிலில், இன்னொன்று புழல் சிறையில். 2 மரணங்கள் ரொம்ப கொடூரமானவை. நாகர்கோயிலில் நடந்து மிக மிக கொடூரமான மரணம். ஒரு ஹேண்டிகேப், ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை அடிச்சே கொண்டு இருக்கு போலீஸ். இப்போ இதற்கு முந்தைய அரசில் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார் மரணம், அந்த அஜித்குமார் என்ற ஒரு அந்த காவலாளி, அவரை அடிச்சு கொள்றாங்க. அந்த மரணத்திற்கு அவர் இழப்பீடெல்லாம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன போது, சாரிம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறார். ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை அவருக்கு. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான உதவிகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. ஆனா மனசுல அந்த வலி என்னதான் இருந்தாலும் ஒரு 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 இளைஞரை அடிச்சே கொண்டு இருக்காங்கன்னும் போது அந்த அந்த வேதனையை அவர் பகிர்ந்துக்கிறார். ஆனா அதற்கு இப்ப இருக்கிற முதல்வர் ஆர்ப்பாட்டம் நடத்துறன்ற பேர்ல என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்க. இது சாரி மாடல் ஆட்சியா? எது? ஒரு முதலமைச்சர் வருத்தம் கேட்டது ஒரு குத்தமாடா? சாரி மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இல்ல. அன்னைக்கு கெக்க பிக்கான்னு தற்கொலைகள்லாம் கைத்தட்டி சிரிச்சிங்க, ரசிச்சிங்க. இன்னைக்கு இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, இத்தனை கொலைகள் நடந்திருக்கு. இந்த 60 நாட்களில், ஆட்சிக்கு 2 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 60 நாட்களில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. அதில் 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் தான். 4 சிறை மரணங்கள் நடந்திருக்கு. எதற்குமே முதல்வர் விஜய் வாயை திறக்கல, எதற்குமே ஒரு மன்னிப்பு தெரிவிக்கல, எதற்குமே இனிமேல் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கூட கொடுக்கல. ஒரு முதலமைச்சர் நீங்க செய்ய வேண்டியது என்ன சார்? குறைஞ்சபட்சம் இனி இப்ப நடக்காம பாத்துக்கிறேன், என்ன வாயிலிருந்து முத்தா ஊந்துற போது, ஆனா அதை கூட சொல்ல தயாரில்லை. ஆனா இவனுடைய அடியாட்கள், அதாவது அமைச்சர்களுங்கிற பேர்ல செயல்படுகிற அடியாட்கள் இருக்காங்களே, அதுல குறிப்பாக இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட்டுங்கிற பேர்ல தொடர்ச்சியாக பொய்களை மட்டுமே அவரு அரங்கேற்று. எல்லாத்துக்கும் திமுக காரணம், அவ்வளவுதான். சிறை கொடுமை ஏண்டா நடந்தது, சிறை கொடுமை மரணங்கள் ஏன் நடந்துச்சு, அங்க விட்டுருவாங்க. அதுக்கு பதில் கிடையாது, நேரடியாக பதில் சொல்ல துப்பு இல்லை. திமுக, அதிமுக, பாஜக 3 சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது, எங்களை முடிக்க போறாங்க, எங்களை விரட்டுறதுல அவங்க குறியா இருக்காங்க, கதறானுங்க, பயத்துல உளறிக்கிட்டே இருக்காங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட திமுக அதிமுக கூட்டணி, பாஜக ஆதரவு, இதைத்தான் இவனுங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அந்த ரமேஷ் நடந்த தவறுன்னு சொல்லிட்டாப்ல, ஆமா ஊழல் நடந்ததுன்றதை ஒத்துக்கிட்டாப்ல கிட்டத்தட்ட. ஆனா கேட்டா அதுக்கும் படி யார் மேல போடுறாங்க? திமுக மேல போடுறாங்க. எங்க பக்கத்துல இந்த திருப்பூர் பக்கத்துல ஒரு இத்து போனவன் ஒருத்தன், அந்த கட்சிக்காரன், அவன் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறான், கையும் காலமா பிடி போடுறான், வீடியோ வெளியாகுது, அவனை கட்சி விட்டு நீக்கிறாங்க, கைதும் பண்றாங்க. ஆனா அவன் யார் மேல பழி போடுறான்? இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், திமுகவின் சதின்றான். டேய் உங்களுக்கெல்லாம் அறிவில்லையாடான்னு எல்லாரும் திருப்பி கேட்கிறாங்க. நான் மட்டும் கேட்கல, பூரா பேருமே, ஈவன் பாஜகவுடைய தீவிர விசுவாசிகளாக கூட, ஏன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா, எதுக்கு பழி போடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? நீ வாங்கின லஞ்சம் வாங்கின கையங்களமா சிக்கிக்கிட்ட அரசும் பண்ணிட்டாங்க உன்ன, அப்புறம் திமுக காரன்னு சொன்ன என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்க அப்படின்னு திருப்பி எல்லாரும் கேட்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்க தமிழ்நாட்டு மிக மிக மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா இதை பேசுகிற, இதை எழுதுகிற, இதை பற்றி சமூக வலைதளம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற அத்தனை பேருக்கு இவங்க அச்சுறுத்தல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கைது பண்றோம், அவதூறு வழக்கு போடுறோம், இப்படி தொடர்ச்சியாக இவர்கள்
தங்களை பெய்த தூய சக்திகள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது அத்தனையும் முற்று முழுதாக வீணா போயிட்டு இவங்க கேவலப்பட்டு நிற்கிறத பார்க்க முடியுது. எந்த ஒரு ஆட்சி காலமும் நாம் பல ஆட்சி காலங்களை பார்த்துருக்கோம், தொடர்ந்து அடுத்தடுத்த ஆட்சிக்கு வந்தவங்களையும் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தையும் பார்த்துருக்கோம். அப்படி மாறுகிற பொழுது முதல் ஓராண்டு காலம் எப்படி இருக்கும், குறிப்பாக முதல் 6 மாத காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எந்த ஆட்சியுமே இவ்வளோ கேவலமாக இருந்ததில்லை, இவ்வளோ மோசமாக இருந்ததில்லை. எந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் நம்ம இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நாட்கள் எண்ணப்படுகின்றன. எப்போ வேணால் நம்ம பற்றி விட்டுருவாங்க, நம்ம துரத்தி விட்டுருவாங்க, நம்ம இரவல் காலில் இருக்கோம், இந்த இரவல் கால்களை எப்போது வேண்டுமானாலும் இழுத்து விடுவாங்க, தேவைப்பட்ட வெட்டியும் விடுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு 2 மாதம் முடிஞ்சு இல்லை, மு.க. ஸ்டாலின் சொன்னார் 6 மாதம் இவ்வளோ டைம், அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் 4 கால் பாய்ச்சல்ல இவங்களுடைய ஊழல், லஞ்சம், முறைகேடுகள் இதெல்லாம் வந்து 4 கால் பாய்ச்சல்ல அரங்கேற போகுது. இருக்கும் வரைக்கும் சுருட்டிக்கிட்டு ஓடனா போதுண்டா அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த தாவேக தம்பிகள் அத்தனை பேர் வந்ததை பார்க்க முடியுது. அதில் இன்னும் 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 மோசமாக வந்து இவங்க சிக்குவாங்க, அம்பலப்படும். ஆனால் விஜய் வாயை திறக்க மாட்டாரு. இப்ப இருக்கிற அதே மௌனியாகவே வந்து அவர் தொடர்வார் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இது கடைசி வரைக்கும் அவர் வாயை திறக்க மாட்டார். வாயை திறந்தா நம்ம அன்னைக்கு மாட்டிப்போம் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். அதனால மௌனமாக நாளை கடத்தணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும் இணக்கமா எல்லாருக்கும்னா யாரெல்லாம் நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ, எங்கிருந்தெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியலன்னு தெரியுதோ அங்கெல்லாம் இணக்கமா போயிடணும். எங்கெல்லாம் வந்து அடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து அடிக்கணும். இதுதான் வந்து இந்த அரசனுடைய மோட்டோவா இருக்கு.